நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என் மேல நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா ஒரு பொண்ணு டிவி கேக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக மச்சான் தோ சலசலப்பு சத்தம் ஜாஸ்தியா கேக்குது. ஃபைனல் டச் அலசின்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். அப்புறம் என்ன நீங்க வந்த அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து நீங்க பாருங்க, சைட்ல எல்லாம் பாருங்க, டக்குன்னு பாருங்க, எல்லாம் சரிதான். பொண்ணு பொண்ணு இந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு எந்த பொண்ணுன்னு ஒண்ணும் தெரியல. ஏலகிரி போனாலும் 7 அடி தாண்டி பார்த்தாலும் ஏற்க முடியாது ஏலியன் மூஞ்சி. இது யாரு இப்ப பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னுக்கிற? எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். அது நல்லா கத்தியது கதறியது ஊர கூட்டியது. 3 நாள்ல எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போனாங்கடி வந்துருச்சு. இதுவரைக்கும் போன ஆட்சியில நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. விளாத்தி சூழல் சம்பவம் ஆமா சார். கூட மேடம் வந்துட்டு இது மாதிரி கடுமையெல்லாம் பேசணும் கிடையாது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. அப்பெல்லாம் பேசாத நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க. நீங்க பேசுற மாதிரி தான் நிறைய பேர் பேசினே இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க சார்ந்த கட்சி, அதாவது அப்போதைக்கு நீங்க ஆதரவு அளித்த கட்சியில இருந்து கூட நிறைய பெண்கள் ஆபாசமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ஜூலியா அவர்கள் இந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை விமர்சிக்கிறீங்க, அவரை ஒருமையில கூட நீங்க பேசிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஒருமையில பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒருமையில பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லா வீடியோ, நான் எந்த வீடியோ டிலீட் பண்ணல சார். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? என்ன பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம், என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. தம்பி படம் காட்டு. வாங்க தம்பி வாங்க, வந்து உங்க படத்தை காட்டுங்க. ஆமா, இது எப்ப எடுத்த? என்ன தரையில பேசலாம், தரையில வருது. லைவ்ல கொஞ்சம் டிலே. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம், என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. ஐயா இது நான் கிடையாதுயா, யாரோ மாப்பிங் பண்ணிருக்காங்க. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார் நீயே சொல்றா? உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்ததில்லங்க. என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் மொத்தமா உடைஞ்சது எங்க தெரியுமா சார்? 3வது புருஷன். ஹலோ வணக்கம், வாச்சல் வாரியஸ், சாரி வல்கர் வாரியஸ். இவர்தான் என்னோட 3வது புருஷன். இவர்தான் என்னோட 3வது புருஷன். நீங்க என்ன சார் சொன்னீங்க? சார் நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்களை யோசிச்சிங்களா? எங்களை பெத்தவளை யோசிச்சிங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க, எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? அவங்கள எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்களேன். பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்கே ஜூலி, நீ வெளியே இறங்க வச்சுக்கோ, ஆளுங்க காரி துப்புவாங்க. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்ல வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துறாங்க. கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க, அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. தகுதிக்கு மீறி பேசாத. நாங்க உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருந்தோ வந்து ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார். அழுதுக்கு இருக்க நீ. அழுகாதா? அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசணுமோ எல்லாத்தையும் உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. என் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் கிடையாது. ஏன்டா கண்ணு கலங்குது?
சரி சரி இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? பண்ணாருங்க. நான் ஓட்டு போடல சார். ஆமா, நான் ஓட்டு போடல. அதுக்காக என்ன இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். சார் இன்னைக்கு வந்து அவர் சிஎம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா வந்து சொல்லலாம். அன்னைக்கு வேற பாட்டு பாடுன அத பாடு. வேற பாட்டா? இதே கெட்டப்ல பாடுனீங்க. மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.